நினைவாற்றல் பயிற்சியில் உலக சாதனை புரிந்த தேனியை சேர்ந்த நட்சத்திரா என்ற பெண் மேலும் பலருக்கு நினைவாற்றல் பயிற்சி அளித்து வருகிறார். இவரை பற்றி தற்போது பார்ப்போம். இவர்தான் நட்சத்திரா. தேனி சமதர்மபுரத்தை சேர்ந்தவர். நினைவாற்றல் பயிற்சியில் சிறந்து விளங்கும் இவர் கடந்த 2014ஆம் ஆண்டு இந்திய சாட்சிய சட்டத்தை நேர்வரிசையில் 11 வினாடிகளிலும் பின்வரிசையில் இருந்து 11.42 வினாடிகளிலும் சொல்லி அசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்டில் உலக சாதனை புரிந்துள்ளார். விளையாட்டு வீராங்கனையான நட்சத்திராவின் சாதனை இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டிலும் பதிவாகி உள்ளது. இந்த நினைவாற்றல் பயிற்சியின் மூலம் படிப்பு மட்டுமல்லாமல் அனைத்து துறைகளிலும் சாதிக்கலாம் என்று கூறும் நட்சத்திரா நினைவாற்றலில் மாணவர்களை உலகளவில் தயாரித்து வருவதாக கூறுகிறார். இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி பசங்க தன்னுடைய சப்ஜெக்ட்ஸில் எப்படி அதிகமாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அண்ட் எப்படி ரொம்ப படிக்கிற விஷயங்களை ரொம்ப ஈஸியாக எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ இந்த ட்ரைனிங் அவங்களுக்கு ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் ஒருத்தரோட நேம், ஃபோன் நம்பர், அட்ரஸ், லேண்ட்மார்க் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே ரொம்ப ஈஸியாக எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறது அப்படின்ற மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறோம். குறைந்த மதிப்பெண் பெற்று தனது பிள்ளைகள் நினைவாற்றல் பயிற்சியின் மூலம் அதிக மதிப்பெண்கள் பெற்று வருவதாக மாணவர்களின் தாய்மார்கள் தெரிவித்துள்ளனர். பையன் 9th படிச்சுக்கிறக்கில் 35-40 மார்க்கு தான் எடுத்துகிட்டு இருந்தேன். படிக்கிறது மறந்ததுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் நிறையா டியூஷன்லாம் அனுப்பிச்சி விட்டேன். அப்புறம் இவங்ககிட்ட கற்றுக்கிட்ட பிறகு என் பையன் 90 மார்க் 95 மார்க் எடுத்தேன். 470 மார்க் 10th எடுத்தேன். அதே மாதிரி பொண்ணு 12th படிக்கையில் பொண்ணு மறந்துருச்சுன்னு சொல்லிச்சு. அது நல்ல மார்க் தான். 1100 மார்க் எடுத்துருந்துச்சு என் பொண்ணு. உட்காந்து அதை கான்சென்ட்ரேட் பண்ணுறது, அதை எப்படி நம்ம மெமரியில் வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இனி நல்ல ஹேபிட்ஸ் எல்லாமே நிறையா 1-2 இல்லை நிறையா சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மார்வலஸ் சேஞ்ச் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நினைவாற்றல் பயிற்சி படிப்பின் மீது மட்டுமல்லாமல் விரும்பிய துறையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் தூண்டி உள்ளதாகவும் கூறுகிறார் மாணவி லாவண்யா. மெமரி ட்ரைனிங் மூலமாக நான் என்னோட ஸ்டடீஸில் எப்படி க்ரியேட்டிவாகவும் இமேஜினேட்டிவாகவும் லேர்ன் பண்ணுறது அப்படின்னு கற்றுக்கிட்டேன். இதனால மை ஸ்டடீஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிருது. திஸ் டெக்னிக் நான் எல்லா சப்ஜெக்ட்டுமே இம்ப்ளிமெண்ட் படிக்கிற மாதிரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தன்னிடம் பயிற்சி பெற்றவர்கள் நினைவாற்றலில் உலக சாதனை படைக்க வேண்டும் என்பதே லட்சியம் என்கிறார் நட்சத்திரா. நினைவாற்றல் திறமையால் உலக சாதனை படைத்ததோடு மட்டுமல்லாமல் இந்த நினைவாற்றல் பயிற்சியை குழந்தைகளுக்கு கற்பித்து அவர்களையும் சாதனையாளர்களாக உருவாக்க நினைக்கும் இந்த நட்சத்திராவின் செயல் போற்றுதலுக்குரியதே. தேனியிலிருந்து சதீஷ்குமார் தங்கமுத்து, நியூஸ் 18 தமிழ்நாடு.